இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றியும் பார்த்துடலாம். எப்போவும் நமக்குன்னு ஏதாவது வாங்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம அதுக்கு செலவு பண்ண மாட்டோம். அப்புறம் வாங்கிக்கலாம், இப்போ எதுக்குன்னு விட்டுருவோம். பட் அதே நம்ம பசங்களுக்குன்னு யோசிச்சா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு தான் அடுத்த வேலையவே பார்க்க போவோம். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீமர் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போவே வாங்கலான்னு யோசிச்சு கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. பட் இப்போ என் பையனுக்கு அடிக்கடி வெஜ்ஜஸ் ஸ்டீம் பண்ணி கொடுக்கறதுனால இந்த ஸ்டீமர் பிளேட் இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு உடனே வாங்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நான் வாங்கின ப்ரைஸ்க்கு நல்ல வர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். நீங்கள் அடிக்கடி ஸ்டீம் பண்ணி கொடுக்குற ஆளாக இருந்தால் இந்த ஸ்டீமர் பிளேட் வாங்கிக்கோங்க. உங்கள் வேலை டக்குன்னு கம்ஃபர்டபுளாக முடிஞ்சிடும். இது கூடவே 4 ஸ்டாண்டும் கொடுத்துருந்தாங்க. சும்மா கிளிப் மாதிரி ஈஸியாகவே நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்த உடனே சும்மா இருப்போமா, ட்ரை பண்ணி பார்த்துட மாட்டோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டீமர் பிளேட்டை யூஸ் பண்ணி ஸ்வீட் கார்னை ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் சின்ன பட்டர் கியூபை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மெல்ட் ஆன உடனே 3லேருந்து 4 பூண்டு பல்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். அதில் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கார்ன்ஃப்ளவர் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த ஸ்ட்ரீமர், இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், டேரெக்டாக உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன். நல்லா 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணும்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். அண்டு நம்ம ஆட் பண்ண சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இங்கே ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜ்ஜஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், ப்ரொக்கோலி, அந்த மாதிரி எந்த வெஜ்ஜஸ் இருந்தாலுமே ஸ்வீட் கார்னோடவே கூட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளாரையே இந்த சீஸி அண்ட் க்ரீமியான ஒயிட் சாஸ் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கூட கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க.